நான் போறத இந்த மாரி குறை சொல்றது பைத்தியக்காரத்தனம். ஆவுன்னா இவன பிஜேபி இயக்குது. இவன் வந்துட்டா பிஜேபி வந்துருவான். இவன் வந்துட்டா ஆர்எஸ் வந்துருவான்னு ஒரு பைத்தியக்காரத்தனமான வாதத்த வைக்கிறாங்க. நீங்க அந்த கொடிய சுவீகரிச்சீங்க. அந்த நினைவுகள சுவீகரிச்சீங்க. உங்கள்ட்ட தானே கேள்வி கேட்க முடியும். உங்களுடைய முதலீடு எது? எதை முதலீடாக செய்தீர்கள்? இந்த போராளிகளினுடைய தியாகங்களை முதலீடாக வைத்துத்தானே ஒரு போராட்டத்தினுடைய தியாகங்களை ஒரு கேவலமான வாக்கு அரசியலாக மாற்றி அந்த வாக்கு அரசியலையும் எவ்வளவு பணப்பேரங்கள் நடந்துங்கிறது நாம் உங்களுக்கு தெரியும். நான் பாலிடிக்ஸ் ரொம்ப பக்கத்துல இருந்து பார்க்கிறேன். அந்த முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு ஒவ்வொரு மேடையாக பேசுவதற்கு அதிமுக காசு கொடுத்தா இல்லையான்னு கேளுங்க. நிரூபிக்க முடியுமாங்கிறார். ஆமா, நிரூபிக்க முடியுங்க. அவர் ஒரு டெஃபமேஷன் போடட்டும். அப்போ இதெல்லாம் பேசலாம். சேலஞ்ச் பண்றேன். ஒரு டெஃபமேஷன் போடட்டும். சேலஞ்ச் பண்றேன். எங்கெங்கெல்லாம் எந்த இதுல எல்லாம் அவர் இப்படி ஒரு மிகப்பெரிய போராட்ட தியாகத்தை ஒரு கேவலமான தேர்தல் அரசியல் அவர் இயக்கத்தை நடக்கிறதுக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்கிறாரு. நீங்க இதை பத்தி பேசி ரொம்ப 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 சலிப்பாகுதுங்க. ஏன்னா இன்னைக்கு எனக்கு ஏன் இவ்வளவு ஆவேசமா பேசுறேன்னா, மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்து குறைந்தபட்சம் உலகத்திலையும் தமிழர்களுடைய ஒற்றுமை வரவில்லை. இயக்கமும் தன்னை ஒரு வடிவமைப்பு செய்து கொண்டு ஒரு அமைதி வழியிலும் மர வழியிலும் உலகத்தோடு ஒரு ஒழுங்கை செய்வது போல தெரியவில்லை. குறைந்தபட்சம் 13வது சட்ட திருத்தமாவது அந்த மக்களுக்கு ஒரு தொடக்க புள்ளியாகவும் இருக்கும் என்றால் அதையும் இந்தியா இப்பொழுது பேசுவதில்லை. அந்த இடத்துல நிற்கிற நேரம் தான் எனக்கு அவ்வளவு ஒரு சனாதனம் நினைத்ததை செய்து முடித்து விட்டது. இன்னைக்கு நம்ம எல்லாம் தான் பகைவர்களாகி நிற்கிறோம். நமக்குள்ள அவங்க ஈழத்தையும் அழிச்சாங்க, ஈழத்துக்கு பிந்தைய அரசியலையும் அழிச்சாங்க, நம்பிக்கைகளையும் அழித்திருக்கிறார்கள். இவருக்கு ஒரு தேர்தல் அரசியல் நடக்குது. எப்பவுமே ஒரு 5லேருந்து ஒரு 7% ஓட்டு உங்களுக்குன்னா எலெக்ஷன் டைமில் உங்களுக்கு பொலிட்டிக்கல் வேல்யூ ஒரு 300-200 கோடி இருக்குங்க. ஏதாவது ஒரு கட்சி உங்களுக்கு கொடுப்பாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட ஒரு கட்சிக்கு அதிமுகவோட கூட்டணி சேராமல் இருப்பதற்கு 500 கோடி கொடுத்தாங்க. யாருன்னு நான் சொல்ல விரும்பல. அதிமுகவோட சேராமல் இருக்கிறதுக்கு 500 கோடி, பிஜேபியோட சேர்றதுக்கு 300 கோடி, 800 கோடி ரூபாய் ஒரு எலெக்ஷன்ல சம்பாதிக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு இந்த 5, 6, 7% ஓட்டு நீங்க கரெக்டா வச்சிருந்தீங்கன்னா உங்களோட பினான்சியல் வேல்யூ. அப்படிதான் இன்னைக்கு அரசியல் நடக்குது. அதனால நீங்க இவங்க ஏதோ ஆட்சியை பிடிச்செல்லாம் மாற்றலாம் வராது. உங்களுக்கு இது ஒரு இந்த அரசியல் களத்தில் ஒரு ரெவென்யூ பேஸ்ட் ஒரு ஒழுங்கு, அவ்வளவு.